கோவையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை டாஸ்மாக் கடைகளை மூடி கள்ளுக்கடைகளை திறப்போம் என பேசியதை மைக் கச்சேரி பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியில் ஒரு டாஸ்மார்க் எடுங்கண்ணே, ஒரு டாஸ்மார்க் பாருங்க, மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க, அல்லது கீழே போய் மக்களுக்கெல்லாம் பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க 500 ரூபா 400 ரூபா, ஊரெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சிடறான், எப்படி பெண்கள்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று. ஆனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், ஒரு டாஸ்மார்க்கை எடுப்பதற்காக நாங்கள் அரசியல் இல்லைங்க ஐயா, எல்லா டாஸ்மார்க் எடுக்கிறதுக்காக அரசியல் இருக்கு. அதுவும் நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுவோம். காரணம், இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வீட்டுக்குள்ள பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல குடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு. குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களாண்ணே? கரெக்டா சொல்றது. அவர் கோபப்படுறாரு, ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நானும் குடிப்பேன், அது ஒத்துக்கிறேங்க, நான் உங்களோட இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த சாராயத்தை குடிச்சு இதுக்கு வயிறெல்லாம் புண்ணாகணும், கள்ளுக்கடையை திறந்து வச்சிருவோம், கள்ளுக்கடையில குடிப்போம் தான் நாம சொல்றோம். அதனால் நாம் சொல்வது எல்லாத்தையும் மூடுவோம்னு சொல்லிங்கன்னா டாஸ்மார்க்கை மூடிட்டு கள்ளுக்கடைகளை திறந்துடும். கேரளா பக்கத்துல அந்த பக்கம் அந்த பாட்டை தாண்டி போங்க, கள்ளுக்கடையெல்லாம் இருக்கு. அதனால் நாம் சொல்வது டாஸ்மார்க் வேண்டாம். அது ஒரு ஸ்பிரிட்டுங்க, அது குடிச்சீங்கன்னாவே உடம்பு எல்லாம் கெடுத்து குடலை அரித்து இன்னைக்கு நல்லா இருக்கும். 50 ஆண்டுகள் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு எத்தனை பணம் செலவு பண்ணி உடம்பு பார்த்துக்கீங்க. அதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம். அதனால் நாங்கள் இதில் தெளிவாக இருக்கின்றோம். அதற்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தாங்க இத்தனை செய்ய முடியும். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குன்னூர் அருகே படுகர் இன மக்கள் வசிக்கும் இழித்துறை கிராமத்தில் வாக்கு சேகரிக்க வந்த அவரை கிராமத்தில் உள்ள முதியோர்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடி வரவேற்றனர். அங்குள்ள ஹெத்தியம்மன் கோவிலில் வழிபட்ட அவர் படுகர் இன மக்கள் பேசும் மொழியில் பேசி வாக்கு சேகரித்தார். நீங்க கைமுத்தி கும்பிட்டன எனது அப்பற சந்தோஷம். குன்னூர் அருகே உள்ள காரக்குறை கிராமத்தில் படுகர் இன மக்களின் மகிழ்ச்சியாக நடனமாடி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.